உங்களுடைய சில கருத்துக்களை வழங்க உள்ளார்கள். அவர்களை நாம் இருகரம் குறிப்பி வருக வருகன வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சிறப்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் 14ஆம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சி முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ள அத்தனை பேருக்கும் நல்வாய்ப்பாக இந்த இடத்தை நமக்கு நானும் சேர்ந்துக்கிறேன், உங்களோட சேர்ந்து நமக்கு வழங்கிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் காலை வணக்கத்தை குறித்தாக்கி கொண்டு உங்களுக்கும் சேர்த்து காலை வணக்கத்தை குறித்தாக்கி கொண்டிருக்கிறேன். அதிர்ஷ்டசாலி அப்படின்னு யார் சொல்லுவோம்? என்னடா இது எடுத்ததுமே கேள்வியா அப்படிங்கிற அதிர்ஷ்டசாலி அப்படின்னு யார் சொல்லுவோம்? இங்க கவனிங்களா, தெரியுதா என்ன எழுதியிருக்கேன்னு? தெரியல சார், உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல, கண்ணாடி போட்டாங்க. சரி, எனக்கும் தெரியல. நான் இதை எதுவுமே எழுதலை, சும்மா உங்களை ஃபோக்கஸ் கொண்டு வர்றதுக்கு தான். ஓகேவா? அதிர்ஷ்டசாலி அப்படின்னு யார் சொல்லுவோம்? அதிர்ஷ்டம்னு யார் என்ன எதை சொல்லுவோம்? சொல்லுங்களேன், ஏதாவது தவறாகவே இருக்கட்டும், சும்மா சொல்லுங்க. ஆமா சொல்றா, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது நமக்கு மட்டுமே கிடைக்கிறது, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது நமக்கு மட்டுமே கிடைக்கிறது. அப்ப நாம தான் அதிர்ஷ்டசாலி. ஓகேவா? அந்த வகையில் நீங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலி, நீங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலி. எப்படி சார்? இப்போ பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருப்பீங்க இல்லையா? இப்போ தம்பி உதாரணத்திற்கு, தம்பி உங்க ஊரு காமேஸ்வரம். இப்போ காமேஸ்வரத்துலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? தம்பி மட்டும். இப்போ தம்பி மட்டும்தான் காமேஸ்வரத்தில் இருக்கா இல்லையா? தம்பியை போன்று மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஆனால் தம்பி மட்டும்தான் வந்திருக்காங்க. தம்பிக்கு மட்டும்தான் இந்த கோடைக்கால பயிற்சி என்ன பண்ணுது? அவனுக்கு பயனை கொடுக்குது. ஓகேவா? அப்போ தம்பி அதிர்ஷ்டசாலியா இல்லையா? அதிர்ஷ்டசாலி தானே? அப்போ அதே போல் நீங்களும் அதிர்ஷ்டசாலி. ஓகேவா? உங்கள் கிராமங்களிலிருந்து உங்கள் தெருவிலிருந்து ஏராளமான மாணவர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த பயிற்சிக்கு நீங்கள் மட்டுமே வந்திருக்கீங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சரியா? சரிதானே? ரைட். அடுத்து வீரன் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? வெரி குட், சொல்லுங்க, பேசுங்களா, சும்மா ஜாலியா. பலம் வாய்ந்தவர்கள். வெரி குட். வேற 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 பலம் வாய்ந்தவர்கள் தம்பி சொன்னாப்ல. வேற தைரியமானவர்கள். வெரி குட், சூப்பர். யார் தம்பி பேரு? வெரி குட், வெரி குட் தம்பி. தைரியமானவர்கள், பலம் வாய்ந்தவர்கள். வேற வீரனை யார் சொல்லுவோம்? விளையாட்டு வீரர்கள். சொல்லுங்க. விளையாட்டு வீரர்கள். அவ்வளவுதான். இப்போ ஏன் இந்த கொஸ்டினை கேட்குறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பெயர் என்ன அப்படின்னா, நீங்கெல்லாம் விளையாட்டு அது உங்களுக்கு மட்டும் தான் பேர், வேற யாருக்கும் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அவன் படிக்கிறான் ஸ்டூடெண்ட், படிச்சுக்கிட்டு விளையாடுறீங்க பார்த்தீங்களா, அவர்கள் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு வீராங்கனைகள். சொல்ற புரியுதா? அந்த வீரர்கள் அப்படிங்கிற பட்டம் விளையாடக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி ஃபோர்ஸ் அது தனி, காவலர்கள் அவர்களுக்கு. ஆனால் படிக்கக்கூடிய இந்த நிலைமையில்
வீரர்கள் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சரி. இந்த கோடைக்கால பயிற்சி முகாம் இருக்குல்ல, இந்த உடல் பயிற்சி, இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? சாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நோக்கம் என்னவாக இருக்கும்? ஏன் நாமெல்லாம் வந்து இந்த கோடைக்கால பயிற்சி நம்ம வந்து இந்த கற்றுக்கணும், பயிற்சி பெறணும்? சொல்லுங்க. இங்க யாரும் சொன்னாங்களா? பலம் வாய்ந்தவர்கள், உடல் வலிமை, சரிதானா? என்னுடைய நோக்கம் என்ன? உடல் வலிமை. உங்களுடைய எடை இருக்குல்ல, உடல் எடை, அந்த உடல் எடையை வந்து சீரா வச்சுக்கணும். இந்த உடல் எடையை சீரா வச்சுக்கணும். அப்படின்னா வெயிட் லாஸ் இல்லாம ரொம்ப சீரா வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து மன அழுத்தம். டிப்ரெஷனா இருப்பான், பார்க்கும்போது நல்லா இருப்பான், திடீர்னு என்ன பண்ணிடுவான்? எமோஷனா இருப்பான். அப்போ இந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்தை எது குறைக்குது? இந்த உடற்பயிற்சி குறைக்குது. ஓகேவா? அந்த வகையில் இந்த உடற்பயிற்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனால நீங்க அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறீங்க. சரிதானா? அடுத்து இதயம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது உறுப்புகள்ல இதயம் ஒன்று. ஓகேவா? அந்த இதயம் சரியா வேலை செய்யுது. எதனால? உடற்பயிற்சி செய்யறதுனால எது நல்லா செய்யுது வேலை? இதயம். ஓகேவா? இதயத்தினுடைய வேலை என்னங்க? நம்ம இதயத்தினுடைய வேலை என்ன? ரத்தத்தை உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் என்ன பண்ணுது? பம்ப் பண்ணுது, அப்படியே புஷ் பண்ணி தள்ளி விடுது. ஓகேவா? சரிதானா? அப்ப அந்த உடற்பயிற்சினால நமக்கு எதெல்லாம் கிடைக்குது பாருங்க. இதயம் நல்லா துடிக்குது, நல்லா இயங்குது, அதே போல உடல் எடை சீராக இருக்கிறது, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது. அடுத்ததாக மூளை. மூளை இருக்கா இல்லையா? இருக்கு. மூளை இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனை மூளை? வெரி குட். இந்த வீடுல கட்டுவாங்கல்ல, இங்க ஒரு மூளை இருக்கு, இங்க ஒரு மூளை இருக்கு, இங்க ஒரு மூளை இருக்கு, இங்க ஒரு மூளை இருக்கு. 4 மூளை 6 மூளை இல்ல, ஒரு மூளை. அது பிரிவா என்ன பண்ணிருக்காங்க? 3 பிரிச்சிருக்காங்க. ஒரு மூளை தான், மனிதனுக்கு ஒரு மூளை தான். அது எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க? 3 பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த மூளையினுடைய ஃபங்க்ஷனை, இந்த மூளையுடைய இயக்கம் இருக்குல்ல, அந்த இயக்கத்தை ரொம்ப சீராக தூண்டுகிறது எது அப்படின்னா உங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி. சரிதானா? உடற்பயிற்சி உறவு நன்மைகள் இருக்கு. நிறைய சாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மூளையினுடைய இயக்கம் இருக்குல்ல, மூளையுடைய இயக்கம் அது 3 வகையாக செயல்படுகிறது. ஒன்று பெருமூளை, இங்க இருக்கும். கேள்வி கேட்பார், தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? டக்குன்னு எழுந்திருப்பான், பதில் சொல்ற மாதிரி. எல்லாரும் ஆர்வம் பார்ப்பாங்க, அப்படியே யோசிப்பாங்க. ஓகேவா? பார்த்துருக்கீங்களா? கை எங்கே போகும்? விரல் எங்கே போகும்? விரல் எங்கே போகும்? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் விரல் எங்கே போகும் தெரியுமா? இப்படி போகும். ஓகேவா? சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர். அப்போ ஏன் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஞாபகத்திறன், அந்த ஞாபகத்திறன்களை கட்டுப்படுத்துகிற அந்த பொறுப்பை இந்த பெருமூளை செய்கிறது. இங்கே இருக்கக்கூடியது முன்மூளைன்னு சொல்லுவோம், பெருமூளைன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? அடுத்து சிறுமூளை, பின்பக்கம் இருக்குது நம்ம புரடி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நாடி துடிப்போடு சேர்ந்தது, உயிர் சம்பந்தப்பட்டது. அதனால பெரும்பாலும் அந்த புரடியில் அடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அடிக்கக்கூடாது. விளையாட்டு தினமாக நம்ம விளையாடிக்கிட்டு இருப்போம், திடீர்னு பின்பக்கம் அடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே மயக்கம் வந்துடும். அது வேகமாக பட்டதுன்னா உயிர் போகிற அளவுக்கு அது போயிடும். ஓகேவா? அந்த பகுதி பின்மூளை. அடுத்தது தண்டுவட மூளை. இந்த மூளை வந்து தண்டுவடத்தோடு இணைஞ்சிடும். நமக்கு பின்னாடி முதுகெலும்பு இருக்கா? முதுகெலும்பு இருக்கா? முதுகெலும்பு இருக்கா இல்லையா? இருக்கு. முதுகெலும்பு இருக்குன்னு எப்படி காமிக்கணும்? நேராக உட்காந்தா முதுகெலும்பு இருக்குன்னு அர்த்தம். நம்மெல்லாம் விளையாட்டு ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்மெல்லாம் யாரு? விளையாட்டு வீரர்கள். ஓகேவா? இப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஓகே? அப்போ தான் இந்த முதுகெலும்பு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே ரைட். அப்போ இந்த மூளையினுடைய இயக்கம், இதயத்தினுடைய இயக்கம், உடல் எடை, ரத்த ஓட்டம்,
இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது எது? உங்களுக்கு வழங்கக்கூடிய உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 14 நாட்களில் இதை நீங்கள் என்ன பண்ணணும்? முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நாம ஏன் வரணும், நாம ஏன் இந்த உடற்பயிற்சி செய்யணும், நமக்கு என்ன நன்மை சொல்ல புரியுதுங்களா? அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸாக வச்சிருக்கணும். இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு உடம்புல வியாதி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போகணும்? டாக்டர்கிட்ட போகணும். ஓகேவா? அப்போ டாக்டர்கிட்ட போனால் ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த வைத்தியம் பணம் கொடுத்து வைத்தியம் பண்ணாத அளவுக்கு நமக்கு இந்த உடற்பயிற்சி இயங்குகிறது. உடற்பயிற்சி அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சர்க்கரை நோய், புரியுதா, இதய நோய், இந்த இரண்டிலிருந்து அதிகமாக விடுபட்டு வரலாம். என்ன செஞ்சா? உடற்பயிற்சி செஞ்சா. என்ன செஞ்சா? உடற்பயிற்சி செய்தா என்ன பண்ணலாம்? இதிலிருந்து நம்ம விடுபட்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஓகேவா? அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்து நமக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம வந்து ஒரு ரோல் மாடல் அப்படிம்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய படமெல்லாம் பார்ப்பீங்க. அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது என்ன ரோல் மாடல்? ஒருத்தர் அப்படியே வச்சு அவரை வச்சு பின்பற்றி போகிறது தான் ரோல் மாடல். சரிதானா? ஏன் அவரை வச்சு நம்ம பின்பற்றி போகணும்? ஏன்னா அவரும் சக மனிதர்களாக இருந்து உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதாயா? புரியுதா? ரைட். அப்போ இதே பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு உங்களை மாதிரி ஓடி மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் ரெக்கார்டு வைத்திருந்த உங்களுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான் இவர்கள். ஓகேவா? சொல்ற புரியுதா? சாதாரண நபர்கள் இல்லை. இவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செய்கையும் உங்களுக்கு வாழ்க்கை பாடம். சொல்ற புரியுதா? இந்த நிற்கிறாங்க இல்லையா உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்கள், இவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அவர்கள் செய்கின்ற செயலும் உங்களுடைய வாழ்க்கை பாடம். இப்போ வேணா உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஏன்னா அவர்களுடைய ஆசிரியர்கள் வந்து அதை கற்றுக்கொண்டார். ஓகேவா? அதனால இந்த வாய்ப்பு ரொம்ப பொன்னான வாய்ப்பு. இன்னைக்கு வேணா நிறைய மாணவர்கள் வராமல் இருக்கலாம். நீங்க போய் என்ன சொல்லணும்? அவர்கள்ட்ட சொல்லி இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குடா, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பு உனக்கும் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நிறைய மாணவர்கள் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி இங்கே அழைச்சிட்டு வரணும். ஓகேவா? அதனால ரோல் மாடல் வேற எங்கேயும் தேடக்கூடாது. ஓகேவா? நமக்கு சமூக பண்பாட்டு வரலாறுன்னு ஒன்று இருக்கு, சமூக பின்புலம்னு இருக்கு. ஓகேவா? சாதாரண பின்புலத்திலிருந்து எந்த விதமான பொருளாதார உதவியும் இல்லாமல் அரசியல் உதவியும் இல்லாமல் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்து உங்கள் முன் ஆசிரியராக இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் இவர்கள் தான். ஓகேவா? நான் கதாநாயகன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல கதாநாயகன் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கும். அவர்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆசிரியர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்கள் படிப்புக்கோ உங்கள் உடற்கல்விற்கோ உங்கள் பயிற்சிக்கோ ஏதாவது ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? பங்களிப்பு செய்திருப்பாங்க. ஓகேவா? அதனால ஆசிரியர்கள் பெருமக்கள் என்ன பண்ணணும்? நம்ம ரோல் மாடலாக வச்சுக்கணும். ஓகேவா? சரிதானா? திரைப்படத்தில் உள்ளவங்களும் நம்ம ரோல் மாடலாக வச்சுக்கலாம். எப்போ அப்படின்னா படம் பார்க்கறது மட்டும் நம்ம ரோல் மாடலாக வச்சுட்டு ரசிச்சுட்டு கை தட்டிட்டு வெளியில் வந்த பிறகு என்ன பண்ணிடலாம்? சுத்தமாக நம்ம மறந்துடணும். ஓகேவா? நம்ம படிப்பிற்கும்
நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை நாம் தூக்கி வைத்து ரோல் மாடலாக வைத்து கொள்ள வேண்டாம். ஓகேவா? இப்போ உங்களுடைய கதாநாயகன், உங்களுடைய ரோல் மாடல், உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்லணும்? எந்த ஆசிரியர்? உங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் உங்களுடைய ரோல் மாடல், உங்களுடைய கதாநாயகன். ஓகேவா? அந்த கதாநாயகன், அந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில் என்ன பண்ணியிருப்பாங்க? பங்களிப்பு செஞ்சுருப்பாங்க. நான் சொல்கிற புரியுதா? ஆனால் திரைப்படத்துறையில் அவன் அப்படி முடி வெட்டியிருக்கான், நானும் அப்படியே முடி வெட்டிடணும். அவன் அப்படி பேண்ட் போட்டிருக்கான், நானும் அப்படியே பேண்ட் போடணும். புரியுதா? அந்த திரைப்படத்துறையில் ஒரு கூட்டத்துக்கு எங்களை வர சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்களும் என்ன பண்ணணும்? போக முடியாது, வீட்டில் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறோம்? வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவையும் அம்மாவையும் நாம் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? அவர்கள் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சரிதானா? அதிலிருந்து என்ன பண்ணணும்? நாம விடுபடணும். ஓகேவா? அடுத்து உங்களெல்லாம், குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம், மாணவர்கள் எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அரக்கன், ஒற்றை சொல் என்ன? சரி, என்னங்க? என்னது? அதை எப்படி சார் நான் அரக்கன்னு ஒத்துக்குவேன் அப்படிங்கிறீங்க? இந்த வயசில் நமக்கு தேவையே இல்லை. உங்களுடைய மாணவர் பருவத்தில் அந்த செல்லு நமக்கு தேவையே இல்லை. நீங்கள் கல்லூரி படிப்பு முடித்த பிறகு, கல்லூரி படிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய செய்திகள் தேவைப்படும். அப்போ அந்த செய்திகளை தருவதற்கு உங்களுக்கு நீங்கள் செல்லை யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு செல்லு தேவையே இல்லை. ஓகேவா? இன்னும் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொன்னா இல்லையா? ஓகேவா? ஏன் அப்படின்னா, சில பேர் காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கிறானோ இல்லையோ செல்லை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். செல்லை தேய்க்கிறோமா இல்லையா? சில பேர். ஆனால் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த பயிற்சிக்கு வந்திருக்கீங்க. அதனால் நான் அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன். ஓகேவா? அதனால் நம்ம செல்லிலிருந்து விடுபடுவதற்கும் உடல் நலத்தை ஆரோக்கியமாக பேணுவதற்கும் நல்ல படிப்பு. உடற்கல்வி என்பது வெறும் விளையாட்டு மட்டும் விளையாடிட்டு போகிறதில்லை. இப்போ நீங்கள் விளையாடி இருக்கீங்க இல்லையா? இந்த விளையாடும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப வேகமாக மூளைக்கு போகும். அந்த வேகமாக போகும்பொழுது சிந்தனையை தூண்டும். அப்படி சிந்தனையை தூண்டும் பொழுது படிப்புல கவனம் இருக்கும். சொல்ல புரியுதா? நீங்கள் ஒரு கொக்கோ பிளேயராக இருக்கலாம், பேஸ்பால் பிளேயராக இருக்கலாம், வாலிபால் பிளேயராக இருக்கலாம், அல்லது ஓட்டப்பந்தய வீரராக கூட இருக்கலாம். உங்களுடைய இலக்கு எப்படி இருக்கணும்? குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ 100 மீட்டர் ஓடுறோம்னு வச்சுங்க, இப்படி சைட்லாம் திரும்பி பார்த்துட்டா ஓடுமா? நேராக ஓடும். ஏன் நேரம் ஓடணும்? ஏன்னா இந்த பக்கமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன பண்ணும்? அப்படியே பிரிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னா உடற்கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அதை விட இதோடு சேர்ந்து, உடற்கல்வியோடு சேர்ந்து படிப்பு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க. மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடற்கல்வி முடிச்சுட்டு, உடற்கல்வியில் பயிற்சி பெற்று அதோடு சேர்ந்து நல்ல படிப்பு படித்தவங்க தான் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க. ஓகேவா? அந்த வகையில் நீங்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகள். எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி, வணக்கம். உங்களுடைய மிக முக்கியமான அரிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு சங்கர் சார் அவர்களுக்கு நான் அனைவரின் சார்பிலும் நன்றியை குறித்தாக்கிக் கொள்கிறோம். சுண்டெல்லாம் கொடுத்தோம்னா அது காரணம் தம்பி தான்.
பெரியப்பா தான் எங்களுக்கு அது இல்லை அந்த கோரிக்கை வச்சது அவன் தான் அவனுக்கு சொல்கிறான். சரி சரி சரி. அது சிம்பிளாக சொல்கிறாப்புல. தம்பி சொல்லனா அந்த சுண்டல் ஏற்பாடே கிடையாது. விளையாடுறோம் ஃபர்ஸ்ட் வருஷமே தம்பி சொல்லிட்டா அப்படி சுண்டல் வேணும்னு. தேவையில்லைன்னு சொன்னான். அதில் அதுக்கு பிறகு இப்படி இந்த ஏற்பாடு பண்ணணும். அது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறாப்புல, அவங்க அப்பாவும் பண்ணுறாரு, நிலக்கடலை நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாரு டெய்லி. இது ஒரு நம்ம ஓடு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி டெய்லி நீங்கள் தேவைன்னா வாங்கிங்கன்னு சொல்லி அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.